அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் யூனிட் 2 இருக்கக்கூடிய சோஷியாலஜி ஆஸ் அ சயின்ஸில் மேஜர் தியரிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் இன் ரிசர்ச் மெத்தடாலஜி, அதாவது லாஸ்ட் கிளாஸே பார்த்துருப்போம். ஒரு நேச்சுரல் சயின்ஸில் ரிசர்ச் மெத்தடாலஜி எப்படி இருக்கும், ஒரு சோஷியாலஜியில் ரிசர்ச் மெத்தடாலஜி எப்படி இருக்கும்ன்றது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இது ஒவ்வொரு திங்கர்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தியரிட்டிக்கலாக நம்ம பார்த்துருப்போம். சயின்ஸ்னாலே ஒரு தியரி இருக்கும், அதே போல் தான் சோஷியாலஜிலையும் ஒரு தியரி இருக்கும். தியரி எப்படி பில்ட் ஆகும், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அந்த கன்க்ளூஷன் தான் தியரியாக உருவாகியிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதே போல் சோஷியாலஜியுடைய அந்த ரிசர்ச் மெத்தடாலஜி, அதாவது ஆய்வு செய் சோஷியாலஜினா என்ன, சமூகத்தை பற்றி படிக்கிறோம். சமூகத்தை நம்ம எப்படி படிப்போம், ஆய்வு செஞ்சு தான் படிப்போம். ஸோ அந்த ஆய்வு செய்யக்கூடிய வகைகளை தாங்க பார்க்குறோம், வேறு எதுவும் கிடையாதுங்க. ஸோ பாருங்கள், வாட் இஸ் ரிசர்ச் மெத்தடாலஜி இன் சோஷியாலஜி? இட் மீன்ஸ் different ways or approaches used by sociologists to study society and human behavior. அவ்வளோதாங்க. சோஷியாலஜினா என்ன? சிஸ்டமிக் ஸ்டடி ஆஃப் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி. இதில் எப்படி படிக்கிறோம், நாம் என்ன படிக்கிறோம், ஓகே சொசைட்டி பற்றி படிக்கிறோம், சிஸ்டமேட்டிக் மேனரில் படிக்கிறோம், எப்படிலாம் நம்ம படிக்கிறோம், அதுதாங்க இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி. டிஃப்ரெண்ட் வேஸ் ஆர் அப்ரோச்சஸ் used by sociologists to study society and human behavior. இவ்வளோதாங்க. இதில் ரெண்டு வகையாக இருக்குங்க, பாசிட்டிவிஸ்ட் அப்ரோச் அண்டு நான் பாசிட்டிவிஸ்ட் அப்ரோச்னு ரெண்டு வகையாக இருக்குதுங்க. பாசிட்டிவிஸ்ட் அப்ரோச்னா என்ன? சோஷியாலஜி ஒரு சயின்ஸாக கன்சிடர் பண்ணால் அவங்க பாசிட்டிவிஸ்ட். சோஷியாலஜி ஒரு சயின்ஸாக கன்சிடர் பண்ணலை அப்படின்னா அவங்க நான் பாசிட்டிவிஸ்ட். அவ்வளோதாங்க. ஏன் சோஷியாலஜி ஒரு சயின்ஸாக கன்சிடர் பண்ணல? அது ஒரு அப்ஜெக்டிவாக இருக்காது, வேல்யூ ஃப்ரீயாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆமாம் அப்படி தான் இருக்கும், இது ஒரு சயின்ஸு தான் சில பேர் சொல்கிறாங்க, இல்லை சயின்ஸ் கிடையாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது புரிஞ்சுதா? இது நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம், தனியாக 2 டாபிக் இருக்கும், அதை நம்ம பார்த்துக்குவோம். இப்போது மெத்தடாலஜிஸ் மட்டும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவிசம், சயின்ஸ் லைக் அப்ரோச். ஒரு சயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணுமோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறது தான் வந்து பாசிட்டிவிஸ்ட் அப்ரோச். வாட் இஸ் இட்? இட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஆகஸ்ட் காம்ட். இவர் தான் ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி. ஆகஸ்ட் காம்ட் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கு டர்க்கைம் வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாரு. ஆமாம்மா சோஷியாலஜி ஒரு சயின்ஸ் தான் சொல்கிறாரு. சேஸ் சொசைட்டி கேன் பி ஸ்டடிட் லைக் நேச்சுரல் சயின்ஸ். சொசைட்டியுமே வந்து ஒரு ஃபிசிக்ஸ் மாதிரி கெமிஸ்ட்ரி மாதிரி நம்ம ஸ்டடி பண்ண முடியும். டேட்டா, நம்பர்ஸ், லாஜிக், அப்ஜெக்டிவிட்டி, இதன் மூலமாக நாம் சொசைட்டியை ஸ்டடி பண்ண முடியுன்றாங்க. ட்ரைஸ் டு ஃபைண்ட் பேட்டர்ன்ஸ் ஆர் சோஷியல் லாஸ். எப்படி படிக்கிறது, அதுக்கு ஒரு ஃபார்முலாவை இவங்க கண்டுபிடித்துக்கு ட்ரை பண்ணாங்க. இதோடைய தன்மைகள் என்னென்ன, பாசிட்டிவிஸ்ட் அப்ரோச்சுடைய தன்மைகள் என்ன? ரிசர்ச் மெத்தட்னா என்ன? ஸ்டடி த சொசைட்டி, அவ்வளோதானே. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும்? குவான்டிடேட்டிவ் மெத்தடாக இருக்கும். அதாவது குவான்டிடேட்டிவ்னா என்ன? ஃபேக்ட் பேஸ்டாக இருக்கும். சர்வேஸ், சென்சஸ் மூலமாக குவான்டிடேட்டிவ் மெத்தடாக இருக்கும். இது பிலீஃப் இன் ஒன் ட்ரூத் தட் கேன் பி டிஸ்கவர்ட். இவங்க ஒரு ட்ரூத் நம்பியிருப்பாங்க, அதை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரிசர்ச்சர்ஸ் ஷுட் பி நியூட்ரல் அண்டு வேல்யூ ஃப்ரீயாக இருக்கும், பயாஸ்டாக இருக்கக்கூடாது, நியூட்ரலாக இருக்கணும். இதில் பாசிட்டிவிஸ்ட் அப்ரோச்சில் உதாரணத்துக்கு டர்க்கைம் ஸ்டடி ஆஃப் சூசைடு பற்றி எம்எல் டர்க்கைம் ஒன்று சொல்கிறாரு. He used data from different countries to show that suicide is linked to social integration, not just personal problem. Suicide is not a personal motto. ஒருத்தன் தனியாக முடிவெடுத்து சூசைட் பண்ணுறது கிடையாது. இட் இஸ் அ சோஷியல் ஃபினாமினா. சோஷியல் இன்டெகிரேஷன் அது இருக்குது. யாரோ ஒருத்தருடைய தூண்டுதலின் பேர் தான் அவன் சூசைட் பண்ணிக்கிறான். இது யார் சொல்கிறாரு? எம்எல் டர்க்கைம் சொல்கிறாரு. கிரிட்டிசிசம், இதில் என்னென்ன சொல்கிறாங்க? கிரிட்டிசிசம் அப்படி இதுக்கு இவங்க சொல்கிறாங்க இல்லையா, பாசிட்டிவ் சொல்கிறாங்க, சோஷியாலஜி சயின்ஸ் சொல்கிறாங்க இல்லையா. பீப்புள் ஆர் நாட் லைக் கெமிக்கல்ஸ். மக்கள் வந்து கெமிக்கல்ஸ் கிடையாது. தே ஹாவ் அ ஃபீலிங்ஸ், தே ஹாவ் அ மீனிங், தே ஹாவ் அ சாய்ஸஸ். அதான் சொல்கிறாங்க. cannot always predict human behavior. ஒரு ஹியூமனுடைய பிஹேவியரை நாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, கணிக்க முடியாது. நல்ல மூடில் இருப்பான், டக்குன்னு சேஞ்ச் ஆகிடுவான். ஸோ ஹியூமன் பிஹேவியர்ஸ் ஆர் நாட் ப்ரெடிக்டட். ஸோ இது ஒரு நேச்சுரல் சயின்ஸாக இருக்க முடியாது. டூ ரிஜிட் அண்ட் இக்னோர்ஸ் சப்ஜெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங். சப்ஜெக்டிவ்னா என்ன? ஒரு மனுஷனுடைய அகநிலையை வந்து சொல்கிறதுக்கு பேர் தான். அவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது அது முடிவு பண்ணாது, சிந்திக்காது, அது இக்னோர் பண்ணும், ரிஜிடாக இருக்கும். நீங்கள் மேக்ஸில் பார்த்துருப்பீங்க, ஃபார்முலாஸ் தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். கரெக்டாக இல்லையா?
இல்லை இதை வந்து இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு மெத்தட். இப்போ போர்ட் மாஸ் ரூல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஏன் போர்ட் மாஸ் ரூலில் எடுத்த உடனே நாம் சப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணாமல் டிவிஷன் நம்ம பண்ணுறோம்? அது ஒரு ரூல். ஸோ அதுபோல் இந்த பாசிட்டிவிஸ்ட் மெத்தடும் ஒரு ரிஜிடாக இருக்குது, அது சப்ஜெக்டிவ் மேட்டராக இருக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம். இன்டர்பிரிட்டிவ் சோஷியாலஜி அது என்ன அப்படின்னா, இன்டர்பிரிட்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்க. ஒரு ஹியூமனுடைய மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஹியூமன் மீனிங், ஒரு மனுஷனுடைய அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பேர் தான் இன்டர்பிரிட்டேட்டிவ் சோஷியாலஜி. இது யார் டெவலப் பண்ணுறாரு? மார்க்ஸ் வீபர் வந்து டெவலப் பண்ணுறாரு. இது என்ன சொல்லுது? ஃபோக்கஸஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள்ஸ் மீனிங் அண்ட் ரீசன்ஸ் ஃபார் தயர் ஆக்ஷன். ஒரு செயல் செய்கிறாரு, அவர் எதனால் செய்கிறாரு, எந்த மீனிங்ஃபுல்லாக இருக்குதா, எதனால் அதை செய்கிறாரு, இதை படிக்கிறது பேர் இன்டர்பிரிட்டிவ் சோஷியாலஜி. இன்ட்ரடியூஸ் வெஸ்டர்ஹேண்ட். இந்த வெஸ்டர்ன்றது ஒரு ஜெர்மன் வேர்டு, அண்டர்ஸ்டாண்டிங்னு பேருங்க. பிலீவ்ஸ் we must study what people think and feel, not just what they do. அவங்க எதை செய்கிறாங்கிறது நம்ம படிக்கக்கூடாது, ஏன் செய்கிறாங்க, எதை திங்க் பண்ணுறாங்க, எதை ஃபீல் பண்ணுறாங்க, அப்படி தான் நம்ம படிக்கணும். அப்படி தான் ஒரு சொசைட்டியை நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஒன்றுமே கிடையாதுங்க. பாசிட்டிவ் என்ன சொல்கிறாங்க? டேட்டா. ஒரு சொசைட்டி பற்றி படிக்கணும்னா டேட்டா வச்சு படிக்கணுன்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை அவன் எதனால் செஞ்சான் அப்படிங்கிறத அவன் மனசுலேருந்து நம்ம படிக்கணும் அப்படின்றாங்க. மெத்தட்ஸ், இவங்க எப்படி மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க? குவாலிட்டேட்டிவ், இது குவான்டிடேட்டிவ், இது குவாலிட்டேட்டிவ். பாசிட்டிவிஸ்ட் அப்ரோச் எப்படி இருக்கும்? குவான்டிடேட்டிவாக இருக்கும், ஃபேக்ட் பேஸ்டாக இருக்கும். நான் பாசிட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய இன்டர்பிரிட்டிவ் சோஷியாலஜி, இன்டர்பிரிட்டிவ் மெத்தட் எப்படி இருக்கும்? குவாலிட்டேட்டிவாக இருக்கும். எப்படி? ஒரு இன்டர்வியூ பண்ணுறதன் மூலமாக, கேஸ் ஸ்டடி பண்ணுறதன் மூலமாக, லைஃப் ஹிஸ்ட்ரி ஸ்டடி பண்ணுறதன் மூலமாக. ஸோ ஒரு எம்பிரிக்கல் டேட்டாவாக இருக்குது இல்லையா, ஒரு அனுபவத்தின் மூலமாக பெறக்கூடிய ஒரு டேட்டாவாக இருக்குது இல்லையா. இஃப் அ பர்சன் இஸ் ஃபாஸ்டிங், ஒருத்தன் வந்து விரதம் இருக்கான்னு வச்சுங்களேன், இதை பாசிட்டிவ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் கொஞ்சமாக ஃபுட் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் வீபர் என்ன சொல்கிறாரு? இந்த இன்டர்பிரிட்டிவ் சோஷியாலஜி மெத்தட் ரிசர்ச் மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் ஃபார் ரிலீஜியன். ஒரு மதத்துக்காக அவன் ஃபாஸ்டிங் இருக்கலாம், இல்லை ஒரு போராட்டத்துக்காக அவன் ஃபாஸ்டிங் இருக்கலாம், இல்லை சுகர் வந்துச்சு அதுக்காக அவன் ஃபாஸ்டிங் இருக்கலாம், இல்லை கல்ச்சருக்காக அவன் ஃபாஸ்டிங் இருக்கலாம். இப்படி நம்ம அப்ரோச் பண்ணோம் இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அடுத்தது ஃபினாமினாலஜி, அதாவது எவ்ரிடே லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ். இது யார் சொல்கிறாரு? ஆல்ஃப்ரட் ஷுட்ஸ் சொல்கிறாரு. இது என்ன அப்படின்னா, சேஸ் ரியாலிட்டி இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. இந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் காலையில் எழுந்துக்கிறேன், வந்தவொடனே கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு வேலை வந்தது, டக்குன்னு ஒரு 10 மணி ஆகிடுதுன்னு எடுக்கிறதுக்கு. ஸோ ரியாலிட்டி அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்காது. இட் இஸ் கிரியேட்டட் பை பீப்புள் த்ரூ எவ்ரிடே இன்ட்ராக்ஷன்ஸ். இன்றைக்கி என் மூடு நல்லா இருக்கும், நாளைக்கு என் மூடு நல்லா இருக்காது. அது காரணம் என்ன? என்னை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புளுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் தான். We must understand how people experience the world in their mind. அவங்க இந்த வேர்ல்டை எப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு தான் நம்ம படிக்கணுன்றாங்க. ஃபோக்கஸ் லைஃப் த வேர்ல்ட் as people experience it not as it objectively exists. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் கிளாஸ் என்ன சொல்கிறாங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்க, எதனால் அவங்க செஞ்சாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே போல் அவங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம படிக்கணும். உதாரணத்துக்கு ஸ்டடிங் த இல்னஸ். இப்போ எனக்கு ஜுரம் வந்துடுச்சு, இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் என்ன நினைப்பார்? ஸோ இவருக்கு வந்து மெடிக்கலாக இவர் வைரஸ் வந்துக்குது, பாக்டீரியா வந்தது, அதனால இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு டாக்டர் சொல்லுவார். ஆனால் ஒரு பேஷண்ட் என்ன சொல்லுவார்? எனக்கு நிறைய கெட்டது பண்ணிட்டேன், அதனால் கடவுள் தான் எனக்கு தண்டனை கொடுத்தாரு, ஒரு கர்மா இது, அதனால் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது இல்லை, எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? கடவுள் என்ன சோதிச்சு பார்க்குறாரு அப்படிங்கிறதா இருக்கும் இல்லையா. அதே போல் அடுத்தா சிம்பாலிக் இன்ட்ராக்ஷனிசம், மீனிங் த்ரூ சிம்பிள்ஸ். இது யார் உருவாக்குறாங்க? ஜார்ஜ் ஹெர்பர்ட் ப்ளூமர். இவங்க வந்து இந்த சிம்பாலிக் இன்ட்ராக்ஷனிசம் சொல்கிறாங்க. இது என்ன? சேஸ் சொசைட்டி இஸ் பில்ட் த்ரூ இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த பீப்புள் யூசிங் சிம்பிள்ஸ். அதாவது கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்ன்றது சொசைட்டி கிடையாது, கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வித் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் தான் சொசைட்டி. ஸோ இந்த சொசைட்டி அப்படிங்கிறது பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் தான், அது சிம்பிள்ஸ் பேஸ்டாக இருக்கும். சிம்பிள்ஸ் இஸ் நத்திங் பட் லாங்குவேஜாக இருக்கலாம், அது ஒரு சிம்பிள் தான். லாஸ்ட் பழங்காலங்களில் இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக் மெத்தடாக தான் இருந்தது. சிம்பிள்ஸ் மூலமாக அது தகவல்கள் பரிமாறிச்சு, ஒரு ஜெஸ்டர்ஸ் மூலமாக. பீப்புள் ஆக்ட் பேஸ்ட் ஆன் த மீனிங் தே கிவ் டு திங்ஸ். ஒரு திங்ஸுக்கு மீனிங் கொடுக்குறாங்க. இது நாம் ஸ்டடி பண்ணுறது மூலமாக நம்ம சொசைட்டியை ஸ்டடி பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ கீ ஐடியா அப்படிங்கிறது செல்ஃப் இஸ் ஃபார்ம்டு த்ரூ
சோஷியல் இன்ட்ராக்ஷன். நான்றது எப்படி உருவாகும்? சோஷியல் இன்ட்ராக்ஷன் மூலமாக உருவாகும். மீனிங் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு, இட் கேன் சேஞ்ச் வித் கான்டெக்ஸ்ட். ஒருத்தனுடைய அந்த மீனிங் அப்படிங்கிறது, அவனுடைய தன்மை அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்காது, அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இவன் ரொம்ப முரடான ஆள்பா அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, ஆனால் அவன் ஃபேமிலியோடு போகும்போது ரொம்ப அன்பாக இருப்பான். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட், அந்த சூழ்நிலையை அவனை சேஞ்ச் பண்ணுது. எக்ஸாம்பிள், a flag is just a cloth but it symbolizes patriotism. ஒரு சாதாரண துணி தான், அது மூவர்ண கொடியாக மாறிச்சுன்னா அதில் மரியாதை கொடுக்குறோம், காலில் போட்டு மிதிக்க மாட்டோம், அது க்ரைம். அது அப்போ ஜஸ்ட் துணியாக இருந்தது, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குது இல்லையா? ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். a smile can mean happiness, sarcasm or politeness. ஒரு சிரிப்புன்றது சாதாரணமானது, அதை நக்கலாக சிரிக்கலாம், சந்தோஷத்தில் சிரிக்கலாம், ஜஸ்ட் சும்மா சிரிக்கலாம், அது சூழ்நிலையை பொறுத்து. கரெக்டாக இல்லையா? அடுத்தது எத்தனோ மெத்தடாலஜி. இது ஹிடன் சோஷியல் ரூல்ஸ் நமக்கு சொல்லுது. இது ஹெரால்ட் கேர்ஃபிங்கல் அவர் சொல்கிறாரு. இது என்னன்னா, ஸ்டடீஸ் ஹவு பீப்புள் மேக்ஸ் சென்ஸ் ஆஃப் their எவ்ரிடே லைஃப். அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் பீப்புள் எப்படி சென்ஸ் பண்ணுறாங்க, எப்படி திங்க் பண்ணுறாங்க. சேஸ் வி ஃபாலோ அன்ஸ்போக்கன் ரூல்ஸ் இன் டெய்லி பிஹேவியர். நம்மளுடைய டெய்லி பிஹேவியரில் சில சொல்லப்படாத ரூல்ஸ் நாம் ஃபாலோ பண்ணுறோம். ட்ரைஸ் டு டிஸ்கவர் தீஸ் ஹிடன் மெத்தட்ஸ். இப்படி சொல்லப்படாத ரூல்ஸை நாம் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, இது கொண்டு வரது பேர் தான் எத்தனோ மெத்தடாலஜின்றாங்க. எக்ஸாம்பிள், பிரீச்சிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், பிரேக்கிங் சோஷியல் ரூல்ஸ் டு சி ஹவு பீப்புள் ரியாக்ட். ஒரு சோஷியல் ரூல்ஸ் இருக்குது, அதை பிரேக் பண்ணதன் வாயிலாக என்ன அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்க பேர் தான் இந்த எத்தனோ மெத்தடாலஜி. உதாரணத்துக்கு, இஃப் யூ சிட் ஃபேஸிங் த வால் இன் எ க்ரௌடட் பஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அதர்ஸ். இப்போது ஒரு கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் போகிறோம், நாம் கூட்டத்தை நோக்கி பார்க்காம ஒரு பாருங்கள், இஃப் யூ சிட் ஃபேஸிங் த வால் இன் எ க்ரௌடட் பஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அதர்ஸ், people will get confused or angry. Why? Because we expect certain behavior even if it is not written anywhere. நாம் ஒரு பஸ்ஸில் உட்காடுறோம், கூட்டமாக ஒரு பஸ்ஸில் உட்காடுறோம், நாம் திரும்பி உட்காருவோமா? நாம் மக்களை பார்த்த மாதிரி தான் உட்காரோம். ஏன் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? பஸ்ஸில் போகிறோம், ஜன்னல் சீட் தான் வேணும்னு சொல்கிறோம். காரணம் என்ன? அது ஒரு அன்ஸ்போக்கன் ரூல்ஸ். ஜன்னல் ஓரமாக இருந்துச்சுன்னா வேடிக்கை பார்த்துட்டே வருவான், மனசு திருப்தியாக இருக்கும். இல்லை இப்படி திரும்பி நிற்கும்பொழுது என்ன ஆகும்? நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். இது ஒரு அன்ஸ்போக்கன் ரூல். சில பேருக்கு அது ஜாலியாக இருக்கும், ஆனால் சில பேருக்கு எரிச்சல் அடைய செய்யும். ஸோ இது போல் அன்ஸ்போக்கன் ரூல்ஸை, ஹிடன் சோஷியல் ரூல்ஸை டிஸ்கவர் பண்ணுறது பேர் தான் எத்தனோ மெத்தடாலஜி அப்படின்றாங்க. இதை நம்ம அடுத்தடுத்து பின்னாடி பார்ப்போம், சரிங்களா? அதனால் இங்கே புரியலேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க. சரி, இப்போ ஒரு சம்மரி டேபிளுங்க. பாசிட்டிவிசம் அப்படிங்கிறத காம்ப்டன், ஆகஸ்ட் காம்ப்டன் இமெல்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது டேட்டாவையும் அப்ஜெக்டிவையும் லாஸையும் ஃபோக்கஸ் பண்ணோம். டர்கைமுடைய சூசைட் ஸ்டடியை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இன்டர்பிரேட்டிவ் சோஷியாலஜின்றத மார்க்ஸ் வீபர் சொல்கிறாரு. இது மீனிங்ஸை, ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அதோடைய மீனிங் என்ன, ஒரு ஆக்ஷனுக்கான மீனிங் என்னன்னு சொல்கிறது, அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். அண்டர்ஸ்டாண்டிங் த ரிலீஜியஸ் பாஸ்டிங்கை ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஃபினாமினாலஜி, ஆல்ஃபிரட் ஷுட் சொல்கிறாரு, யூ லீவ்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால, எதனால் அவர் அந்த சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ்னால அதை பேஸ் பண்ணி அவருடைய மனநிலை எப்படி மாறுதுன்னு சொல்கிறாங்க. பேஷன்ஸ் வியூ ஆஃப் இல்னஸ், ஒருத்தர் ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு, அதை பொறுத்து நாம் ஸ்டடி பண்ணலாம். சிம்பாலிக் இன்ட்ராக்ஷனிசம், மீட் அண்ட் ப்ளூமர் சொல்கிறாரு, சிம்பிள்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக, மீனிங் ஆஃப் ஹேண்ட்ஷேக் ஆர் ஸ்மைல், இது மூலமாக ஒரு சொசைட்டியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எத்தனோ மெத்தடாலஜி, கேர்ஃபிங்கல் சொல்கிறாரு, எவ்ரிடே ரூல்ஸ், ஒரு அன்ஸ்போக்கன் ரூல்ஸ், பிரீச்சிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் கிரீட்டிங்ஸ். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம் பிரீச் பண்ணுறது, ஒரு சோஷியல் ரூலை நம்ம பிரேக் பண்ணுறது மூலமாக எப்படி பீப்புள்ஸ் ஆனவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, இதை படிக்கிறது பேர் எத்தனோ மெத்தடாலஜி. புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஒன்றுமே புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போகுங்க, நம்பிக்கை, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஒரே ஒரு விஷயம் தான், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். சரியா? ஃபைனல் தாட், முன்னாடி கடைசியாக என்ன சொல்கிறோன்னா, இன் ஷார்ட், பாசிட்டிவிட்ஸ் வாண்ட் டு ஸ்டடி லைக் எ மிஷின். ஒரு சொசைட்டியை பாசிட்டிவிட்டி எப்படி ரன் பண்ண நினைக்கிறாங்க, ஒரு மிஷின் மாதிரி. இப்படி போட்டால் இப்படி வெளியே வரும். அரிசியை மிஷினில் கொட்டால் அது மாவாக வரும், இப்படி தான் வரணும்னு நினைக்கிறாங்க பாசிட்டிவிட்ஸ். ஆனால் நான் பாசிட்டிவிட்ஸ் அப்படி நினைக்கல. அவன் வாட் டு அண்டர்ஸ்டாண்ட் சொசைட்டி லைக் எ ஸ்டோரி. ஒரு சொசைட்டிக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கணும். ஒரு ஸ்டோரியில் எப்படி இருக்கும், ஒரு மீனிங் இருக்கும், ஒரு கதை இருக்கும், ஒரு எமோஷனல் இருக்கும், ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். இதெல்லாம் தான் நான் பாசிட்டிவ்ஸ் சொல்கிறாங்க. சரியா? அவ்வளோதாங்க.
பாசிட்டிவிஸ்ட்னா என்ன, அதை ஸ்டடி ஃபேக்டை நம்ம படிச்சுருந்துங்க அவ்வளோதான். ஆனால் நான் பாசிட்டிவிஸ்ட் எப்படி எமோஷனோட சொல்கிறேன். உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும்னா பாசிட்டிவிஸ்ட் அப்படிங்கிறது அப்பா மாதிரி. நீ ஒழுங்காக படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வரணும், அது பாசிட்டிவிஸ்ட்டு. ஏன்பா படிக்க மாட்டேன்ற, உனக்கு ஏன் கஷ்டம் இல்லை, அம்மா மாதிரி நான் பாசிட்டிவ்ஸ்ன்றது. ஏன் படிக்க மாட்டேற, உனக்கு என்ன கஷ்டம் இருக்குது, அன்பாக ஆதரவாக பேசி உன்னுடைய சூழ்நிலைகள் என்னென்னு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செய்கிறதுக்கு பேர் தான் நான் பாசிட்டிவிஸ்ட். அவ்வளோ தான். பாசிட்டிவிஸ்ட் தான் ஃபாதர், நான் பாசிட்டிவிஸ்ட் தான் மதர், அவ்வளோதாங்க. சரியா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் இந்த சோஷியாலஜியில் இருக்கக்கூடிய இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியில் நான் பாசிட்டிவிஸ்ட்டும் எப்படி அந்த ரிசர்ச் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூனிட் 2 நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது கிளாஸில் யூனிட் 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.